வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்கள், வீடியோகிராஃபர், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் எனது இனிய வணக்கம். ஆல்மோஸ்ட் இங்கே நிறைய முகங்கள் வந்து நிறைய பார்த்து உங்களோட அப்படியே வளர்ந்த மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்கு. தயராஜ் சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் திருக்குமரன் இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். திருக்குமரன் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் இருந்தவர். கஜினி படம் என்னோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஏழாமரி ஒர்க் பண்ணார். இன்னும் நிறைய படம் துப்பாக்கி ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணார். நிறைய படங்கள் எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நெருங்கிய என் மனசுக்கு பிடிச்சவர் அவர். அப்போ திருக்குமரனாக இருந்தார். இப்போ திருக்குமரன் ஏதோ கிறிஸ்டோஃபர் அப்படின்ற லெவலில் இருந்தார். ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அதை சுருக்கி அப்படி முன்னால் வச்சு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ரொம்ப திறமையானவர். திடீர்னு இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளாக என்னோட ட்ரீமாக வச்சுருந்த ஒரு டைட்டில். திடீர்னு வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டார். நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருமா, வேறு என்ன பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில், கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம். இன்னைக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரெய்லர் நமக்கு கொடுக்குது. கூடிய சீக்கிரம் என்னது ப்ரொடக்ஷனுக்கு வந்து நானும் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மான்கரத்தில் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ திருக்குமரன் இருந்தார். இப்போ திருக்குமரன். கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் எனது நிறுவனம்க்கு வந்து என்னோட ப்ரொடக்ஷனுக்கும் அவர் ஒரு படம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கேட்டுக்கிறேன். ஒன்று வந்து மான்கராத்தே போய் நான் அந்த 3 ஃபிலிம் டீல்னு ஒன்று போடுவாங்கல்ல ஹிந்தி படத்தில், வந்து மொத்தமாக அடிமை சாசனம் மாதிரி ஒன்று அப்படியே வெளியே விட்டு தப்பாச்சு. ஸோ திருப்பி என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்கார். அவர் அப்படியே இருக்கார், எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில். வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது. அப்படியே இருக்காரு. அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து என்ன இருந்தாலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார். ஆஃப்டர் என்ன இருந்தாலுக்கு பின்னால் அவரோட வளர்ச்சி வேற மாதிரி இருக்குது. அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்து ஜம்ப் பண்ணுறாரு. எப்போ போய் நம்ம கார்லேருந்து ஒழுங்காக இறங்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். இவர் வந்து ஃப்ளைட்டில் இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேற ஒரு கண்ட்ரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியலாக இப்போ அதை ரிலீஸ் பண்ண நம்மலாம் ஏன்னுவோம். அந்தளவுக்கு அதை நம்ம பார்த்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்ருக்கு. இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோட மனப்பூர்வமான வேண்டுகோள், வாழ்த்துக்கள். நல்ல திறமைசாலி, அதே மாதிரி சின்சியர். இன்னைக்கு இது 2 காம்பினேஷன் அமையிறது வந்து கஷ்டம். அதனால வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காகவும் இன்னும் அவரை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாகவும் இருக்குன்றத நான் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சித்தி இல்லை, ஓகே, நல்லா பண்ணியிருந்தாங்க, அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருந்த அந்த படமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, கௌதம் மேனன் சாரோட படத்தில். இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆண்டனி சொல்லவே தேவையில்லை. ஆண்டனி வந்து கஜினி வந்து அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு எடிட்டில் லாக் பண்ணதுக்கு வந்து அவர் தான் முக்கியமான காரணம். இன்னும் சொல்ல போனால் அந்த இன்னமும் ஞாபகம் இருக்குது, அந்த சுட்டுமொழி சொல்கிற சாங் வந்து ஒரு ஸ்லோ ஃபேஸில் இருக்கும். அன்னைக்கு வந்து அதை ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு மேஜிக் பண்ணுவார் எப்பயுமே. இன்னும் சொல்ல போனால் அந்த
படத்தில் வந்து நான் ஸ்லோவாக பண்ணணும்னு சில விஷயம்லாம் இருந்தது. ஒரு ஸ்லோ மூடில் ஒன்று நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு அவரே எடிட் பண்ணி தலைவா வாங்க தலைவா பாருங்க அந்த எடிட் அப்படின்னாரு. பார்த்தா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் இருக்குது. என்னடா அது நம்ம ஸ்லோ மோஷனில் ஸ்லோ பில்டப்பில் நினச்சிருந்தேன், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக எடுத்திருக்காருன்னு எனக்கு இமிடியேட்டாக அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. ஆனால் பக்கத்தில் இருந்த என்னோட அசிஸ்டன்ஸுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ என்னோட விஷனை வந்து வேற மாதிரி கஜினி படத்தில் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் ஹிந்திலையும் வந்து அவர் தான் பண்ணார். ஹிந்தியில் வந்து இந்த 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 டெல்லிங் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் ரீஎடிட்லாம் ஒரு 2 months பண்ணோம். கடைசியாக 2 months கழிச்சு கரெக்டாக ஆண்டனி சாரோட வெர்ஷன்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டாக அந்த வெர்ஷன் போனோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எடிட்டிங்கில் ஒரு மோடும் நம்ம எடுத்ததே வேற மாதிரி நம்ம காட்டுற ஒரு மெஜிஷியன்னு சொல்லலாம் ஆண்டனி சார். டிஓபி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸு லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ திருக்குமரனுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமா ஒரு வெற்றி படமா அமையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். மேடையில் வீட்டிற்கு அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான டைரக்டர் பிடிச்ச ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவர் ப்ரொடக்ஷன்லேயே வந்து படம் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கிஃப்டடு. அந்த விதத்தில் வந்து திருக்குமரனும் நானும் வந்து கிஃப்ட்டு நினைக்கிறோம். ஏன்னா நான் சங்கர் சார் பேனரில் பண்ணேன், அவர் கண்டிப்பாக வந்து முருகதாஸ் சார் ஒரு பேனரில் பண்ணார். அது பெரிய பெரிய கிஃப்டட். ஏன்னா நம்மளை நம்பி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ரா அண்ட் கிரிட்டியாக ஒரு ஃபீல், இவர் சொன்ன மாதிரி வந்து கொரியன் ஃபிலிம் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபைனல் ஏவி சார், அருண் விஜய் சார் எல்லாருமே வந்து எப்போவுமே ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க, ஏன் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து அருண் விஜய் சார் கூட வந்து படம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. எல்லாருமே சொல்லுங்கள், என்னோடய கம்ஃபர்ட் அப்படின்றது எல்லாருமே ஜென்ரலாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு டேரக்டருக்கு வந்து எப்போவுமே வந்து முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிலீஃப் அப்படின்றது தான். அது எல்லா இடத்துலையுமே நான் சொல்வேன். ஸோ அவர் என்னை பிலீவ் பண்ணுறாரு, நான் அவரை பிலீவ் பண்ணும்போது ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். ஓகே, இவர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து பிலீவ் பண்ணி வந்திருக்காரு, இவருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து அது எப்போவுமே இருக்கும், கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதை மீறி ஒரு சீன் வந்து நம்ம வந்து கன்சீவ் பண்ணிவிட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது இல்லை இவர் அதுக்கு மேலே ஒன்று பண்ணுவார் அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து கொஞ்சம் அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் வந்து ரைட்டிங்கில் வந்து அவருக்கே தெரியாமல் வந்து அவர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு வருவார் ஒரு பாயிண்டில். அது வந்து உண்மையிலேயே வந்து எங்களை மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய ஒரு கிஃப்டட் அப்படின்றது தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ், அதாவது வந்து சில டைம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன், சரி இது வந்து ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை. கார் சீக்வன்ஸ் வந்து அந்த டெல்லியில் வந்து பார்டர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிகிட்டே போகணும். நான் வாகிடாக்கில் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், சார் வந்து லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போங்க, அது மெயின் ரோடு, அட்மாஸ்பியர் கார்லாம் கிடையாது, அது ஒரிஜினல் கார் தான் வந்து அட்மாஸ்பியர் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெல்லியில் வந்து கரெக்டாக சரி இப்படி போங்க லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போகும்போது அவர் பார்த்து இஷ்டத்துக்கு வந்து ஆனால் அந்த டிரைவிங் அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அப்போ எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் யோசிப்பேன், எப்போ வந்து அவரை வச்சு பண்ணும்போது வந்து இது வேறு ஆக்டரை வச்சு பண்ணோம்னா இது பண்ணியிருக்க முடியாதில்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எனக்குள்ளே வந்து தோணிகிட்டே இருக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ கடைசியாக பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்லுவார், சார் நீங்கள் என்னால் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் எல்லா டைரக்டர்ஸும் போய் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் அப்படி தான் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டர்ஸோட ஆக்டர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக தெரியுது. படத்தில் வந்து இருக்கிற டீம் மெம்பர்ஸ், அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ, அதுக்கப்புறம் டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.